கேள்வி அரசு அரசு அப்ப முதலாளிகிட்ட தோற்குதா? இங்க போற கூட்டம் இங்க திரும்பணும். அதுக்கு ஒரே வழி, இதைவிட பன்மடங்கு தரத்தை உயர்த்தணும். அரசு அதிகாரிகள், அமைச்சுகள், முதலமைச்சு, மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எவர் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கின்ற சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வரும்போது இந்த தரம் தானாக உயரும். இனி ஓ மகன் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த தமிழ்நாட்டை பாரு அப்படின்னு எப்படி சொல்லணும்? அமெரிக்காவில் சொல்ல வைக்கணும், சீனாவில் சொல்ல வைக்கணும், சிங்கப்பூர்ல இருந்து பேசணும். தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வரணும். ஏன்? உலக தரத்தை தாண்டிய தரத்திற்கு கல்வியை ஒரு தமிழ் மகன் தன் தாய் நிலத்தில் கொடுத்தான்னு வரலாறு வரணும். மாத்திரம் தலைகளை மாத்திரம். நம்முடைய கோட்பாடு கல்வி என்பது சுமை அல்ல, சுகம் என்று இருக்கணும். பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இந்த பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைங்க கூட இங்கே படிக்கிறது இல்லை, தனியார் பள்ளிக்கு தான் போகுது. குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான, முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சி நெறிகளுக்கு எதிரானது. அந்தந்த சிற்றூர்களில் கொடுக்க முடியல, அந்தந்த வாழ்விடங்களில் கொடுக்க முடியலனாலும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெருநகரை தேர்வு செஞ்சு இந்த அரும்பு மொட்டு மலர் வகுப்புகளை வச்சு நம்ம கூட்டு பள்ளியாக வச்சிடறோம். நம்ம இடத்துல பண்ணை இருக்கிறனால நோ உப்புமா கம்பெனி, மதிய உணவு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட வேளாண் பண்ணை இருக்குது. பால் முட்டை, பால் முட்டை அருந்தாத பிள்ளைகளுக்கு ஊட்டமாக சாறுகள், பழச்சாறுகள், கூழ், கேழ்வரகு, சாமை, திணை, கஞ்சிகள். நம்முடைய கல்வி முறை மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடக்கூடாது. கவிதையாகத்தான் குழந்தைகள் வருகிறார்கள், நாம் தான் அதை வாக்கியமாக மாற்றி விடுகிறோம். பிள்ளைகளின் இதயத்தை விட மூளை தான் முக்கியமான உறுப்பாக நமக்கு தெரிகிறது. நம்ம அரசு எப்படி சொல்லுது? பசுஞ்சோலை பள்ளிகளாக எடுத்துருது. அதுக்குள்ளே விளையாட்டு தடல் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எல்லா விதமான விளையாட்டும் இருக்குது, அங்கே பூக்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. 1ஆவதுலேருந்து நம்முடைய பாரம்பரிய வீரக்கலைகள், கராத்தே, குங்ஃபு, ஜூட்டோ, தேக்கோண்டோ, என்னென்ன வீரக்கலைகள் இருக்கோ அவ்வளவும் கற்றுக் கொடுக்கப்படும். அதில் கல்வி மானிட உரிமை போல கல்வி மாநில உரிமை. கேள்வி அரசு அரசு அப்போ முதலாளிகிட்ட தோற்குதா? இங்கே போகிற கூட்டம் இங்கே திரும்பணும். அதுக்கு ஒரே வழி, இதைவிட பன்மடங்கு தரத்தை உயர்த்தணும். அரசு அதிகாரிகள், அமைச்சுகள், முதலமைச்சு, மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எவர் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கின்ற சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வரும்போது இந்த தரம் தானாக உயரும். இனி ஓ மகன் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த தமிழ்நாட்டை பாரு அப்படின்னு எப்படி சொல்லணும்? அமெரிக்காவில் சொல்ல வைக்கணும், சீனாவில் சொல்ல வைக்கணும், சிங்கப்பூர்ல இருந்து பேசணும். தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வரணும். ஏன்? உலக தரத்தை தாண்டிய தரத்திற்கு கல்வியை ஒரு தமிழ் மகன் தன் தாய் நிலத்தில் கொடுத்தான்னு வரலாறு வரணும். மாத்திரம்